அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 விடயங்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் என்பவர் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்லுதல். இரண்டாவது இகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுதல். வ ஈதாஉஸ் ஸகா, மூன்றாவது ஜகாத்து கொடுத்தல். வ ஸௌமு ரமதான், நான்காவது ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்தல். வ ஹஜ்ஜுல் பைத், கஅபத்துல்லாஹ்வை தரிசித்து ஹஜ் செய்தல் என்ற 5 விடயங்களை இஸ்லாத்தின் அடிப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த 5 விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒன்று இருக்கிறது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த அடிப்படை இருந்தாக வேண்டும். அதுதான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்லுதல் என்ற அந்த உறுதி பிரமாணம். இது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வினாடி கலந்து போய்விட்டால் அவன் காபிராக முர்த்தத்தாக மாறிவிடுவான். எனவே இஸ்லாத்தின் முதலாவது அடிப்படை, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்பது, இது ஒவ்வொரு வினாடியும் இருக்க வேண்டிய அடிப்படை. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் செய்தாக வேண்டியது. ஒரு நாளைக்கு அவன் செய்யாவிட்டாலும், ஒரு நாளையில் 5 நேரம் செய்யாவிட்டாலும் அவன் நரகப்படுகொலியில் தள்ளப்படலாம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விடயம் தொழுகையை நிலைநாட்டுதல். ஒரு நாளைக்கு 5 நேரம் கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டும். அதுவும் நினைத்த நேரத்தில் அல்ல, ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விதத்தில் அவன் நிறைவேற்றியாக வேண்டும். இன்னொன்று இருக்கிறது, மூன்றாவது, முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற வயது வந்திருக்கின்ற குறிப்பிட்ட அளவு பொருளாதாரத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாக கூடியது. வருடத்தில் ஒரு தடவைதான் ஜகாத் என்ற கடமை, வருடத்தில் ஒரு தடவை கடமையாகும். குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் கடமையாகும். சிறுவர்களுக்கு கடமை இல்லை, வயது வந்தவர்களுக்கு கடமை, ஏழைகளுக்கு கடமை இல்லை. இன்னொரு இபாதத் இருக்கிறது இஸ்லாத்தின் அடிப்படை, வருடத்தில் 12 மாதங்களில் ஒரு மாதத்துல, அதுவும் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் கடமையாகும். நோயாளியாக இருந்தா அந்த மாதத்துல குடிக்க தேவையில்ல, வேறொரு நாளையிலே அதை கலா செய்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அது ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் நோன்பு என்ற கடமை. 5வது அடிப்படை என்ன? செல்வந்தர்களாக இருந்து மக்கமா நகருக்கு சென்று வருவதற்கான வசதியும் சக்தியும் வாய்ப்பும் இருந்து உடல் ஆரோக்கியமும் இருந்தால் அவருக்கு கடமையாகும். அதுவும் வாழ்க்கையில் ஒரு தடவை. அன்பார்ந்தவர்களே, இந்த 5 அடிப்படையையும் பாருங்கள், 5 கோணத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த 5 விடயங்களில் முதலாவது கடமை என்பது நம்பிக்கை சார்ந்தது. ஒவ்வொரு வினாடியும் உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று ஏற்றுக்கொண்டால் அவர் மீது ஒவ்வொரு நாளும் கடமையாகக்கூடிய இபாதத் தொழுகை என்பதுதான். 5 நேரம் கடமையாகும், 4 நேரம் அல்ல, 3 நேரம் அல்ல, வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தொழுகை அல்ல, வருடத்துக்கு 2 தடவை வருகிற பெருநாள் தொழுகை அல்ல, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுதாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை,
உள்ளத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய உணர்வை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் முஃமின், நான் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற இபாதத்து தான் தொழுகை என்ற இபாதத்து. அதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆனா கவலை என்ன தெரியுமா? சமூகத்துல அதிகம் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது இந்த கடமைதான், தொழுகை என்ற கடமைதான். நோன்பு போட்டி போட்டு நோன்பு பிடிக்கிறார்கள். ஜக்காத்தை பிழையாக கொடுத்தாலும் கூட அதிகமானவர்கள் ஜக்காத்தையும் கொடுத்துறாங்க. ஹஜ்ஜுக்கு போட்டி, உம்ராவுக்கு போட்டி. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழாமல் நீங்கள் நோன்பு பிடித்தும் வேலை இல்லை, ஜக்காத்து கொடுத்தும் வேலை இல்லை, ஹஜ்ஜு செய்தும் வேலை இல்லை. நேரடியாக சுவர்க்கம் நுழைய முடியாது. யாருக்கு? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழவில்லை என்றால் 4 நேரம் தொழுதல்ல. எங்கட நிலம் என்ன தெரியுமா? ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வருகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நாங்கண்டா ஜும்மாவுக்கு 11:30க்கே போயாச்சு, ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு போயாச்சு. வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தொழுதுட்டு அசர் தொழுகையை வேண்டும் என்று விட்டால் இந்த ஜும்மா தொழுகை சுவர்க்கம் கொண்டு போகுமா? கொண்டு போகாது. ஜும்மா தொழுகையுடைய நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. அன்பார்ந்தவர்களே, ஹஜ் முடித்து விட்டு வருகிறோம். 25 லட்சம் சும்மா அல்ல, ஒரு மாத கால பயணம், மிகப்பெரிய தியாகத்தோடு, மிகப்பெரிய பொருளாதார செலவோடு ஹஜ் வணக்கத்தை முடித்து விட்டு வருகிறோம். உம்ரா என்ற சுன்னா 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலே செலவழிக்கிறோம். மிக நீண்ட தூர பயணம் செய்கிறோம், முடித்து விட்டு வருகிறோம். அசர் தொழவில்லையா? சுபகு தொழவில்லையா? நீங்கள் செய்த உம்ராவுக்கும் நன்மைக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு ஜகாத்து கொடுக்கிறோம், கணக்கு பார்த்து பார்த்து கொடுக்கிறோம். ஆனால் ஜகாத்தை கொடுத்த அந்த தினம் சுபகு தொழல்ல, அசர் தொழல்ல, அந்த ஜகாத்துடைய நன்மை அடிபட்டு போய்விடும். அன்பார்ந்தவர்களே, சுருக்கம், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எந்த பெரிய அமலை செய்தாலும், என்ன இபாதத்துக்களை செய்தாலும், ஒரு நாளைக்கு 5 நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழவில்லை என்றால் நேரடியாக சுவர்க்கம் நுழைதல் என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே ஒரு மனிதன் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி விட்டால் ஒரு நாளைக்கு 5 நேரம் கடமையாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைத்தார்கள். எதற்காக? அங்கிருந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக. என்ன பொறுப்பு கொடுத்தார்கள் தெரியுமா? உதுஉஹும் இலா ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முஆதே, அவர்களை நீங்கள் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையின் பக்கமும், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த நம்பிக்கையின் பக்கமும் அவர்களை அலையுங்கள். ஃபஇன்ஹும் அதாஊக லிதாலிக். அவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று முஹம்மதை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கட்டுப்பட்டால், உங்களுக்கு உறுதிமொழி அளித்தால், ஃபஅலிமுஹும், அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், அன்னல்லாஹ கத் இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபில் யௌம், ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எதுக்கு பின்னால சகோதரர்களே? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுவிட்டால், முகம்மது நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டால், அவர்களுக்கு அடுத்ததாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழ வேண்டும். இதை சொல்லிட்டு ரசூல் எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவதாக அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டால், 5 நேரம் ஒரு நாளைக்கு தொழுவேன் என்று அவர்கள் உறுதி அளித்தால், அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஜகாத் என்ற கடமை இருக்கிறது என்று சொல்லிக் கொடுங்கள் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று ஏற்றுக்கொண்டால்
ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எங்களில் அதிகமானவர்களுடைய நிலை என்ன? ஜும்ஆவை தொழுதுவிட்டு நான் தொழுகையாளி என்று திருப்தி அடைகிறார்கள். பெருநாளுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நான் முஸ்லிம் என்று திருப்தி அடைகிறார்கள். ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுகிறாங்க, 3 நேரம் தொழுகிறாங்க. நானும் சுவர்க்கவாதி தான், நானும் முஸ்லிம் தான் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருக்கின்ற, அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு சூரா மறக்காதீர்கள். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாரை அல்லாஹ் கண்டிக்கிறான்? தொழாதவர்களை அல்ல, தொழக்கூடிய ஒரு சாராரை கண்டிக்கிறான். வயல் என்று சொன்னா நாசம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். வயலுக்கு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நரகத்தில் இருக்கின்ற ஒரு ஓடையின் பெயர் என்றாங்க. நரகத்தில் இருக்கின்ற ஒரு ஓடை யாருக்கு? தொழுகையாளிகளில் ஒரு சாராருக்கு. யார் அந்த தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழாதவர்கள் அல்லாஹ் சொல்லல, தொழுவார்கள், ஆனால் தங்களுடைய தொழுகையில் பொடுபோக்கு செய்வார்கள். தொழுகையில பொடுபோக்குண்டா என்னங்க? அன்பாண்டவர்களே, தொழுகிறதுதான், ஆனா கணக்கு இல்ல. லுகர தொழுதான் அசர் இல்ல, அசர தொழுதான் மகரிபு இல்ல, மகரிப தொழுதான் இஷா இல்ல, இஷாவ தொழுகிற நிறைய பேருக்கு சுபஹ் இல்ல. நஊது பில்லாஹ். என்ன நினைக்கிறான்? ஒரு நாளைக்கு 3 நேரம் தொழுதாலும் சுவர்க்கம் போயிடலாம். இல்லை, தொழுகையில் பொடுபோக்கு செய்கிறோமா, அந்த தொழுகையாளிகளுக்கு நரக எச்சரிக்கை. சில பேருக்கு ஊர்ல இருந்தா தொழுகை, பயணம் போனா தொழுகை இல்ல. என்ன நினைக்கிறாங்க? நாங்க ஊர்ல இருந்தா நேரத்துக்கு தொழுதாச்சு, சுவர்க்கம் போகலாமா? முடியாது சகோதரர்களே. ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும், பயணத்தில் போனாலும் தொழ வேண்டும். தொழுகையிலே பொடுபோக்கு செய்தால் வெற்றி பெற முடியாது. அன்பார்ந்தவர்களே, சூரா மரியம் அல்லாஹ் நபிமார்களை பற்றி சொல்கிறான். நபிமார்களுக்கு பின்னால் வந்த நல்லவர்களை பற்றி சொல்கிறான். அந்த நல்லவர்கள் எந்த நல்லவர்கள்? நபிமார்களுக்கு துணையாக வரக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் மௌத்தா போனா அடுத்த தலைமுறை ஒன்று வரும். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன். அந்த நபிமார்களுக்கு உதவி செய்த அவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்கள் மாதிரி, ஈசா நபிக்கு ஹவாரியுங்கள் மாதிரி, அவர்களுக்கு பின்னால வரக்கூடிய தலைமுறை என்ன செய்வார்கள்? ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத்த. அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள். வத்தபஉஷ் ஷஹவாத்தி, தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுவார்கள். 2 பாவம் அவங்கள்ட்ட நடக்கிற 2 பாவம். தொழுகையை வீணடிப்பார்கள், தொழ மாட்டார்கள் சொல்லல, தொழுகையை வீணடிப்பார்கள். வீணடிக்கிறண்டா என்ன? அன்பார்ந்தவர்களே, விட்டு விட்டு தொழுகிறதும் சரி, எங்கட வசதிக்கும் வாய்ப்புக்கும் எங்களுக்கு நேரம் கிடைச்சா தொழுகிற, எங்களுக்கு நேரம் கிடைக்காட்டி தொழுகிறல்ல. ஃப்ரீயா இருந்தா தொழுகிற, பிஸியாவினா தொழுகிறல்ல. கல்யாண வீட்டுல தொழுகையை பத்தி சிந்திக்க நேரம் இல்ல, மையத்தூட்ல தொழுகையை பத்தி சிந்திக்க நேரம் இல்ல, பயணத்துல தொழுகையை பத்தி சிந்திக்க நேரம் இல்ல. இதுதான் தொழுகையை வீணடித்தல் என்பது. தொழுகையை வீணடிக்கிறது இன்னொரு வடிவம் என்ன? சுபஹுக்கு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தை வேணும்னு தவற விட்டா அதுக்கு பிறகு தொழுதாங்க நாங்கள் குற்றவாளிகள் தான். அசர் தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்குது, அதை வேணும்னு புறக்கணிச்சிட்டு இஷாவுக்கு பின்னால தொழுதா நாங்க குற்றவாளிகள் தான். 5 நேர தொழுகைக்கும் 5 நேரம் இருக்குது. இதை நாங்க நேரத்தை முற்படுத்தி பிற்படுத்தி தொழுதாலும் பயணிகளுக்கு தவிர நாங்க நினைச்ச நேரத்தில் ஒரு தொழுகையை தொழுதால் அதுவும் தொழுகையை வீணடித்தல்தான். எதன் காரணம்? மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள். என்ன? மைதானத்துல விளையாட்டு நடக்குது, துகருடைய நேரம் அப்படியே கடந்து போகுது, அசருடைய நேரம் அப்படியே முடிந்து போகுது, சூரியன் மறைகிற வரைக்கும் துகர் அசரை பத்தி சிந்திக்க நேரம் இல்ல. உலக ஆசைக்கு கட்டுப்பட்டோம், தொழுகையை வீணடித்தோம்.
கெஷியர் மேசையில போய் உட்கார்ந்தோம், கட்டும் வேகமா பிசினஸ் பிஸி நடக்குது, தொழல்ல. தந்த மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டோம், தொழுகையை வீணாக்கினோம். இஷாவுக்கு பின்னால வந்து டசின் கணக்கு அடிக்கிறோம். நடக்குதா இல்லையா? அன்பாண்டவர்களே, வீட்டுக்கு சென்றோம், தூக்கம், உடம்பு மாச்சல் வருத்தமாயிருக்குது, கண் சொல்லுது தூங்கு, உள்ளம் சொல்லுது தூங்கு. உள்ளம் சொல்லுகிற அந்த ஆசைக்கு கட்டுப்பட்டு தூங்கினோம், தொழுகையை வீணடித்தோம். இப்படி உலக ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு தொழுகையை வீணடிக்கின்ற இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்கிற எச்சரிக்கை செய்தி என்ன? அவர்கள் மறுமை நாளையில் நரக நெருப்பை சந்திப்பார்கள். தொழாதவங்களை பத்தி சொல்லல சகோதரர்களே, தொழாதவங்களுக்கு நரக எச்சரிக்கை தெளிவா வந்திருக்கு. அதை நாம் பேசல. நாம் பேசுறது என்ன? தொழுவார்கள், தொழுகையில் பொடுபோக்கு செய்வார்கள், அவர்களை பத்தி பேசுறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையில் பொடுபோக்கு செய்பவர்கள், தொழுகையை வீணடிப்பவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட உள்ளத்துல கை வச்சு கேட்கணும். தொழுகையிட விஷயத்தில் நாங்க எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகிறோம். இன்றைக்கு சுபகு தொழுதவங்க எத்தனை பேர்? இன்றைக்கு சுபகு தொழுதவங்க எத்தனை பேர்? அன்பார்ந்தவர்களே, சுபகு தொழுகையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரன் முனாஃபிக்குக்கும் உண்மையான முஃமினுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் சுபகு தொழுகைதான். தொழுவதில்லை என்பதல்ல. ரசூல் எப்படி சொல்றாங்க? லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன். நயவஞ்சகனுக்கு பாரமான தொழுகை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை நல்லா விளங்குங்க. நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம்? முனாஃபிக்கு தொழல்ல அதனால நரகம் போறான். இல்லை சகோதரர்களே, முனாஃபிக்குகள் எப்படி தொழுதார்கள் தெரியுமா? நபித்தோழர்களுக்கு முன்னால வந்து சஃபுல நின்றாங்க. நபித்தோழர்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு தொழுதாங்க. தொழாதவர்கள் அல்ல முனாஃபிக்கு, தொழுதாங்க. தொழுகை பாரமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நயவஞ்சகனுக்கு பாரமான தொழுகை இஷா தொழுகையும் சுபஹ் தொழுகையும் உண்டாங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். தொழாதவன் முனாஃபிக் அல்ல, தொழாதவனுக்கு நரகம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை. அது கன்ஃபார்ம். இது ரசூலுல்லாஹ் சொல்றது. தொழுவாங்க, தொழுகிறது பாரம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, சுபகு தொழுகையில் இன்பம் காணுபவர்கள் எத்தனை பேர்? சுபகு தொழுவதை கஷ்டமாக நினைப்பவர்கள் எத்தனை பேர்? நாங்க தான் எங்கள்கிட்ட கேட்கணும், சுபகு தொழுகை என்ற மனசுல எப்படி இருக்குது? சுபகு தொழுவது கஷ்டமா இருந்தா விளங்கிக்கங்க. தொழுகிறோம் ஆனா கஷ்டம். மாப்புள்ள ஏசுவாரேன்னு தொழுகிறோம், உம்மா அப்பா ஏசுவாங்களேன்னு தொழுகிறோம். நிர்வாகியா இருக்கிற நாங்க ஊர் மக்கள் குறை சொல்லுவாங்களே, தலைவரை பள்ளிக்கு காணவே, அதுக்காக தொழுக பாரம். மிம்பர்ல பேசுற நானாக இருந்தாலும், மௌலவிமார்களாக இருந்தாலும், சுபகு தொழுகிற நேரம் அடி மௌலவி தொழவரல்ல என்று குறை சொல்லுவாங்களே, வெறுத்து வெறுத்து மனசுல பாரத்தை சுமந்து சுமந்து தொழுகிறோமா? நஊது பில்லாஹ். இந்த சுபகு தொழுகையும் சுவர்க்கம் கொண்டு போகாது. தொழாதவங்களோட நிலைமை என்ன? எங்கட உள்ளத்துல நாங்க தான் கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே நல்லா விளங்குங்க, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும், மன திருப்தியோடு மன சந்தோஷத்தோடு தொழ வேண்டும். ஒரு நேர தொழுகை தவறி போனால் அது உள்ளத்துக்கு ஆழமான பாரத்தை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தான் சுவனத்துக்குரிய தொழுகையாளிகள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே தொழாதவங்களை பத்தி நாம் பேசல, அதை பேசினா மிம்பர் மேடையில டைம் கிடைக்காது. நான் சொல்றது தொழுகையில் பொடுபோக்கு செய்பவர்கள். எனவே இப்பொழுது முடிவெடுத்துக்கங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுது சுவர்க்கம் போக இயலுமா? முடியாது. 3 நேரம் தொழுது சுவர்க்கம் போக இயலுமா? முடியாது. ஜும்மாவை மட்டும் தொழுது சுவர்க்கம் போக இயலுமா? முடியாது. பெருநாள் தொழுகையை மட்டும் தொழுது சுவர்க்கம் போக இயலுமா? முடியாது. ஒரு தொழுகை, அசர் தொழுகை. அசர் நிறைய பேர் பொடுபோக்கு செய்கிற தொழுகை அசர் தொழுகை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத் ஹபித அமலுஹுண்டாங்க. யார் அசர் தொழுகையை வேண்டும் என்று விட்டு விடுகிறாரோ அவருடைய அமலெல்லாம் வீணா போகும்ண்டாங்க.
நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். ஒரு நேர அசர் தொழுகையை வேணும்னு விட்டோம், அமலெல்லாம் வீணா போகும்ண்டாங்க. அன்பாண்டவர்களே, எத்தனை அசர் தொழுகைகளை பால்படுத்தி இருப்போம். எனவே சகோதரர்களை நல்லா விளங்குங்க, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறவனாலதான் நேரடியா சுவர்க்கம் போகலாம். தொழுகையிலே பொடுபோக்கு செய்தால், விட்டு விட்டு தொழுதால், நேரம் தவறி தொழுதால் மறுமை நாளையில வெற்றி பெற முடியாது. இது முதலாவது. தொழுகையில் பொடுபோக்கு செய்வதில் முதல் பகுதி என்ன? விட்டு விட்டு தொழுவது, தொழுகையை புறக்கணிப்பது. இரண்டாவது என்ன சகோதரர்களே? படிக்க வேண்டிய பாடம். 5 நேர தொழுகையை ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்தவுடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 நாள் வந்தாங்க. 2 நாள் வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? முதலாவது நாள் வந்தாங்க, ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் ஆரம்ப நேரத்துல வந்தாங்க. சுபகுடைய ஆரம்ப நேரம், துஹருடைய ஆரம்ப நேரம், அஸ்ருடைய ஆரம்ப நேரம், மக்ரிபுடைய ஆரம்ப நேரம், இஷாவுடைய ஆரம்ப நேரம். முதலாவது நாள் வந்து ஆரம்ப நேரம் எல்லாம் காட்டி கொடுத்தாங்க. இரண்டாவது நாள் வந்தாங்க முடிவு நேரம். ஒவ்வொரு தொழுகையிட முடிவு நேரமும் வந்து தொழுது காட்டிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தின் தொழுகை நேரம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான். சுபகு ஃபஜ்ரு சாதிக்ல இருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும், துஹர் நடு உச்சியிலிருந்து நிழல் சாய்ந்து விட்டால் அந்த பொருளின் நிழல் அதே அளவு வரும் வரையில் துஹருடைய நேரம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க. இதற்கு இடைப்பட்டதுதான் அந்தந்த தொழுகைக்குரிய நேரம் என்றாங்க. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. தொழுகை கடமைன்றது மட்டுமல்ல, எப்படி கடமை? நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. சுபஹுக்குரிய நேரம் தெளிவா வந்திருக்குது, அசருக்குரிய நேரம் தெளிவா வந்திருக்குது, இஷாவுக்குரிய நேரம் தெளிவா, அந்தந்த நேரத்திலே தொழ வேண்டும். நீங்க வேணும்னு சுபகு தொழுகைய தூக்கத்துல கழிக்கிறீங்க, வேணும்னு தூங்கினீங்க, வேணும்னு சுபகு தொழல்ல. 9 மணிக்கான எழும்பி சுபகு தொழுகிறீங்க, துஹருக்கு வந்துகிட்டு சுபகு தொழுகிறீங்க. நினைக்கிறீங்களா நன்மை கிடைக்கும்? நன்மை கிடைக்காது. முதலாவது பாவம் தொழுகையை வீணடித்தது. இரண்டாவது பாவம் இன்னொரு நேரத்தில் அந்த தொழுகையை தொழுது. நல்லா விளங்கிக்கங்க. எல்லாம் மீறி தூக்கம் போனா குற்றம் கிடையாது, எங்களை மீறி தூக்கம் போனா குற்றம் கிடையாது. நம்ம தான் உள்ளத்துல கை வச்சு கேட்கணும், வேணும்னு தூங்கினோமா தூக்கம் மிகச்சி போனிச்சுதான். வேணும்னு தூங்கிட்டு சூரியன் உதித்த பிறகு நீங்கள் தொழுதாலும் தொழுகையை தொழாமல் தூங்கியது ஒரு குற்றம். இஸ்லாம் காட்டித்தராத நேரத்தில் ஒரு தொழுகையை தொழுவது இன்னொரு குற்றம். நல்லா விளங்குங்க. லுகர் கடையில பிசி, தொழுகையை வேணும்னு விட்டோம், மக்ரிபுக்கு பின்னால வந்து துஹர தொழுதோம். அன்பாண்டவர்களே நல்லா விளங்குங்க. வேணும்னு லுகர் தொழுகையை விட்டது ஒரு குற்றம், மக்ரிபுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத நேரத்துல துஹரை தொழுவது இன்னொரு குற்றம். 2 பாவம் இருக்குது, மறக்காதீங்க. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தொழுகை என்பது சும்மா கடமை அல்ல, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. சுபகிட நேரத்துல தொழணும், துஹருடைய நேரத்துல தொழணும். நீங்க நேரம் தவறி தொழுதால், பயணியாக இருந்தா ஜம்மு இருக்குது. ஒரு மனிதனுக்கு எல்லை மீறி தூக்கம் போனா, தூங்கி எழும்பினா உடனே தொழணும். அது கூட உதாரணமா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு சுபகுக்கு எழும்புறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு படுத்தோம், தூக்கம் நிகழ்ச்சி போனது, எழும்பினா உடனே உதுவெடுத்தம் தொழணும். துஹருக்கு பிறகு தொழுவோமே, அசருக்கு பிறகு தொழுவோமே, அது அதற்குரிய நேரம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லை மீறி தூங்கியவர் எழும்பிய உடனே தொழுது கொள்ளட்டும். மறந்துச்சு, ஞாபகம் வந்த உடனே தொழணும். அதையும் காட்டினால் குற்றவாளி. நல்லா விளங்கிக்கங்க. எனவே தொழுகைன்றது சாதாரண தொழுகை அல்ல, நேரம் குறிப்பிடப்பட்ட இபாதத். இதுல நானும் நீங்களும் கவனம் செலுத்துறோமா? அல்லாஹ்வை பயந்து கேளுங்க சகோதரர்களே. பெயர் தாங்கி முஸ்லிமாக இருந்து சுவர்க்கம் போக இயலாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்து அல்லாஹ்விடத்தில் உண்மை முஸ்லிம் என்று இடம் பிடிக்க முடியாது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும்,
முடிவெடுப்போம் சகோதரர்களே. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நேர தொழுகையை நான் வேண்டும் என்று விடமாட்டேன். முடிவெடுப்போம் சகோதரர்களே, சபதம் செய்வோம் சகோதரர்களே. இதுதான் உள்ளத்திலே ஈமானை தாங்கிய ஒரு முஃமினுக்கு நல்ல பண்பு என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் 5 நேர தொழுகையையும் சரியாக தொழுது உண்மை முஃமின்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணித்து மறுமை நாளையில் நேரடியாக சுவர்க்கம் நுழைகின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் பேணுதல் காட்ட வேண்டிய இன்னொரு அம்சம் என்ன? நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் தொழ முடியாது. நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படியானால் எப்படி தொழ வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி தொழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானை சொல்லி தந்தது போன்று தொழுகையை கற்றுத் தந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர் மேடையில இருந்து கொண்டு தொழுகிற முறையை A to Z படிச்சு கொடுத்தாங்க. சுஜூதுடைய இடம் வருகிற பொழுதோ மிம்பர்ல இருந்து இறங்கி இப்படித்தான் சுஜூது செய்ய வேண்டும் என்று காட்டி கொடுத்து விட்டு மீண்டும் மிம்பருக்கு ஏறினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தொழ வேண்டும் என்பதை படித்துக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனத்து மஸ்ஜிதிலே வீற்றிருக்கிற நேரம் ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்தவர் தொழுகிறார். தொழுது விட்டு வந்து சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? பதில் சொல்லிவிட்டு சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. தொழுத மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தொழல்ல, திருப்பி தொழுண்டாங்க. 2வது தடவை தொழுதார். வந்து சலாம் சொன்னார், நீ தொழல்ல, திருப்பி தொழுண்டாங்க. 3வது தடவை தொழுதார். வந்து சலாம் சொன்னார், நீ தொழல்ல, திருப்பி தொழுண்டாங்க. எத்தனை தடவை தொழுதாங்க சகோதரர்களே? 3 தடவை தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னது என்ன? நீ தொழல்ல, திருப்பி தொழு. 3 தடவை நான் தொழுதுட்டேனே, ரசூலுல்லாஹ் தொழல்லன்னு சொல்றாங்களே. இப்பதான் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், நீங்கள் சொல்லித்தாருங்கள், நான் தொழுகிறேன் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? தொழுகிற முறையை ஆரம்ப தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கும் வரையில் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் போய் தொழுதார். ரசூலுல்லாஹ் திருப்பி தொழ சொல்லல்ல. அர்த்தம் என்ன சகோதரர்களே? 3 தடவை தொழுதார். அவர் நினைச்ச மாதிரி தொழுதார். ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்பு என்ன? நீ தொழல்ல, திருப்பி தொழு. 4வது தடவை தொழுதார். ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த பிரகாரம் தொழுதாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி சொல்லல்ல. அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த பிரகாரம் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லையா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இளைஞர்கள் கொஞ்சம் பேரை அழைச்சிக்கிட்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்தாங்க. 20 நாட்கள் கிட்டத்தட்ட தங்கி இருந்து மார்க்கத்தை படிச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞர்களுக்கு இருந்த குடும்ப உணர்வை பார்த்து 20 நாள் முடியும் பொழுது சொன்னாங்க, தங்கி இருந்தது போதும், நீங்க போய் உங்களோட குடும்பத்தோட சேர்ந்துக்கங்க. போகும் பொழுது என்ன பணியை கொடுத்தார்கள் தெரியுமா? என்னோடு நீங்கள் இருக்கிற இந்த காலத்துல நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. எப்படி சொன்னாங்க? நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் முஸ்லிமா பிறந்துட்டோம், உம்மா அப்பா தொழுகிறத பார்த்துட்டோம், அது மாதிரி தொழுகிறோம்? இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்பதை வாழ்க்கையிலே ஒரு நாளாவது தேடி படிக்க வேண்டும். புகாரியை புரட்டுங்கள், முஸ்லிமை புரட்டுங்கள், இன்னும் ஹதீஸ் கிதாபுகளை புரட்டுங்கள். நபித்தோழர்கள் A to Z
தொழுகிற முறைய அக்கு வேறு ஆணி வேறா படிச்சு கொடுத்தாங்க. அந்த மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்ன தெரியுமா செய்வாரு? தொழுகை நேரம் இல்லாத ஒரு நேரத்துல மக்களை எல்லாம் பள்ளிக்கு அழைப்பாரு. அழைச்சு சொல்லுவாரு, இப்ப எனக்கு தொழணும்ன்ற தேவையில்லை, எல்லாரும் சஃப்ல நின்னுங்கன்ட்டு தொழுவிச்சு காட்டுவாரு. காட்டிட்டு சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுது காட்டினார்கள் என்பதை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காகத்தான் நான் தொழுது காட்டினேன் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் தொழுகிறத பார்த்தாங்க, அதை மக்களுக்கு படிச்சு கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கும் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுல தொழுகிற முறை சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க செய்யற ருக்கு சரியா. இந்த பள்ளியில சிசிடிவி கேமரா பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் தொழுங்க. ஜும்மாவுக்கு புறவு வைத்து பின்பக்கத்தால இருந்தவங்களோட வீடியோ எடுத்து பாருங்க. நாங்க செய்யற ருக்கு சரியா? புகாரிய பெறட்டுங்க, ரசூலுல்லாஹ் எப்படி ருக்கு செஞ்சாங்க. நாங்க சமியல்லாஹு லிமன் ஹமீதாவுக்கு கை தூக்குற முறை சரியா? பாருங்க, புகாரிய பெறட்டுங்க, அபூதாவுத பெறட்டுங்க, நம்பிக்கையான உலமாக்கள்கிட்ட போங்க. சுஜூது செய்யறோம், நாங்க செய்யற சுஜூது சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூது எப்படி இருந்தது பாருங்க. ஹதீஸ் கிதாப அத்தஹியாத்துல உட்கார்றோம், முதலாவது அத்தஹியாத்து, இரண்டாவது அத்தஹியாத்து, எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்க எப்படி தொழுகிறோம்ன்றத ஒரு சிசிடிவி கேமராவை எடுத்து பின்பக்கத்தால நின்று பாருங்க. நான் தொழுகிறது சரியா? ரசூலுல்லாஹ் தொழுத முறைய புகாரி, முஸ்லிம் பெறட்டுங்க. முடியாதா? நம்பிக்கையான உலமாக்கள் அணுகி நான் தொழுகிறது சரியா? ரசூலுல்லாஹ் இப்படித்தானா தொழுதாங்க? வாழ்க்கையில ஒரு நாள் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்றத படிச்சு நானும் நீங்களும் தொழுவோமாக இருந்தால் எங்களுடைய தொழுகைகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான தொழுகை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தொழுகையின் விடயத்தில் ஒரு முஸ்லிம் காட்ட வேண்டிய இன்னொரு பேணுதல் என்ன சகோதரர்களே? ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை தொழுவது தனித்து தொழுவதல்ல, ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் நேர்வழி பெற்றவர்கள், உண்மை முஃமின்கள் என்ற இடத்துக்கு நாங்கள் வரலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அழகான சுன்னாக்களை காட்டி தந்தார்கள், அழகான வழிமுறைகளை காட்டி தந்தார்கள். அதிலே ஒன்றுதான், எங்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு போய் தொழ வேண்டும். எங்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு போய் தொழ வேண்டும். பெண்களுக்கு அதுல விதிவிலக்கு இருக்குது. ஜமாஅத்து தொழுகையில அவங்க விரும்பினா பள்ளிக்கு வரலாம். ஆனா ஆண்கள், வயதுக்கு வந்த ஆண்கள் வீட்டுல இருக்கிறாங்களா, பொதுபோக்கு செய்யாமல் ஜமாஅத்து தொழுகைக்கு வந்து தொழ வேண்டும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னா என்ன தெரியுமா? எங்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு போய் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை சரியாக செய்கிறாரோ அவர் நேர்வழி பெறுவார். யார் சுன்னாவுக்கு மாறு செய்கிறாரோ அவர் வழிகட்டு போவார். யார் சொல்றது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க, எங்களுடைய காலத்துல, எங்களுடைய காலம் என்றா சஹாபாக்களுடைய காலம், ரசூலுல்லாஹ்வுடைய காலம், எங்களுடைய காலத்துல அறியப்பட்ட முனாஃபிக்க தவிர மற்ற எல்லோரும் ஜமாஅத்து தொழுகைக்கு வந்து விடுவார்கள். ஒருவருக்கு தனிமையில் நடந்து வர முடியாது என்றால் 2 பேருடைய துணை கொண்டு அவர் சஃபிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, எப்படி அழகான வார்த்தை சொன்னாங்க? அறியப்பட்ட முனாஃபிக்கை தவிர மற்ற எல்லாரும் ஜமாஅத்து தொழுகைக்கு வருவாங்க. யார் வேண்டுமென்று ஜமாஅத்து தொழுகையை புறக்கணிக்கிறாரோ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவருக்கு அறியப்பட்ட முனாஃபிக் என்று ஃபத்வா கொடுக்கப்படுகிற அளவுக்கு ஜமாஅத்து தொழுகை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே அவசியமானது. அன்பார்ந்தவர்களே, ஜமாஅத்து தொழுகையை பொறுத்த வகையில கட்டாய கடமை அல்ல, நல்லா விளங்கிக்கங்க. ஆனால் வலியுறுத்தப்பட்ட, வேண்டுமென்று புறக்கணிக்க முடியாத ஒரு சுன்னா. வேண்டுமென்று புறக்கணித்தால் அது எங்களை வழிகேட்டிலே கொண்டு போய் விடும் என்று நபித்தோழர்கள் ஃபத்வா கொடுக்கின்ற அளவுக்கு ஜமாஅத்து தொழுகை வலியுறுத்தப்பட்டது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நிதானமாக சிந்திப்போம்.
சுன்னாவை நேசித்ததற்காகத்தான் இந்த மஸ்ஜிது இடம் பெற்றது. இந்த மஸ்ஜிது கட்டப்பட்டது, இது போன்ற குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதுகள் இந்த நாட்டிலே கட்டப்பட்டது சுன்னாவுடைய நேசத்தின் அடையாளம். ஜமாஅத்தை சுன்னத், இந்த ஜமாஅத்தோடு தொழுது சுன்னாவை நிறைவேற்றுகிறோமா? அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை நிதானமாக சிந்திப்போம். வீட்டுக்குள் இருந்து கொண்டு வேண்டும் என்று ஜமாஅத்து தொழுகையை புறக்கணிக்கிறோம் என்றால், நான் உங்களுக்கு முனாஃபிக் என்று ஃபத்வா தர போறது இல்ல. ஆனா நீங்க உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேட்கணும், நான் வேணும் என்று ஜமாஅத்து தொழுகையை புறக்கணிக்கிறேனே, அல்லாஹ்வுடைய பார்வையில நான் முனாஃபிக்காவினா என்ன நிலைமை? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. கணக்கில்லாம போயிட்டது. சுன்னாவுடைய மஸ்ஜிதுகள் புறக்கணிக்கப்படுது, ஜமாஅத்து தொழுகையில கவனம் இல்ல. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஒரு முஃமின் தொழுகையின் விடயத்தில் காட்ட வேண்டிய பேணுதல் வெறுமனே 5 நேரம் தொழுவது மட்டுமல்ல, வெறுமனே சுன்னா அடிப்படையில் தொழுவது மட்டுமல்ல, ஜமாஅத்தோடு தொழுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? இளைஞர்களை எல்லாம் அழைத்து விறகுகளை சேர்த்து கொண்டு வர சொல்லி ஒருவரை இக்காமத்து சொல்ல வைத்துவிட்டு தொழுகையையும் நடத்த சொல்லிவிட்டு தொழாமல் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்களே, அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அந்த விறகுகளை எல்லாம் அப்படியே இட்டு நெருப்பு மூட்டி கொளுத்த நினைக்கிறது என்று சொன்னார்கள். நஅூது பில்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நெருப்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் நெருப்பை கொண்டு தண்டிக்க கூடாதுன்றாங்க. எறும்ப நெருப்பான சுட்டதற்கு ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. அந்த அளவு இரக்கம் உள்ள ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு வராமல் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பவர்களை நெருப்பு மூட்டி எரிக்க நினைக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் அது சாதாரண விடயம் அல்ல, அது சாதாரண விடயம் அல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவை நேசிப்பதற்காகத்தான் இந்த மஸ்ஜிதுக்கு வருகிறோம் என்றால், சுன்னாவை நேசிக்கிறோம் என்றால், எங்கெல்லாம் சுன்னா அடிப்படையிலே தொழுகை நடக்கிறதோ அங்கு சென்று சுன்னா அடிப்படையில் ஜமாஅத்தாக தொழுவோம், சுன்னா அடிப்படையில் ஜமாஅத்தாக தொழுவோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வேண்டும் என்று ஜமாஅத்து தொழுகையை புறக்கணிக்க மாட்டோம், ஜமாஅத்து தொழுகையில் கவனக்குறைவாக இருக்க மாட்டோம் என்று ஆழமாக முடிவெடுப்போமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, தொழுகையின் விடயத்தில் நாங்கள் பேணுதல் உள்ளவர்கள், கவனம் செலுத்தக்கூடியவர்கள் என்ற பட்டியலில் இடம் பிடிக்கலாம். அப்படி தொழுகையின் விடயத்தில் குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன பிரகாரம் சரியான முறையிலே தொழுகையை நிறைவேற்றுகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற நேரடியாக சுவர்க்கம் நுழைகின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் இடம் பிடித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.